வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எப்பவும் அது அவன் நீ எதுத்தே வேலை செஞ்சாலும் அது இருப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே சண்டை. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ரொம்ப குஷியோ? கேம்பெயினை தொடங்கவா, மைக்க கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். ரெண்டே வரையில பல பேர் நெங்கடிச்சு உட்காந்துட்டான். நாட்டுல பிரச்சனை அண்ணன் தம்பி சேர்ந்துட கூடாதுங்கிறதானே. அது அதானே என் தம்பி சொன்னதே நான் சொல்லுவா. வெயிட்டிங். எனக்கு என் தலைவனுக்கு நடந்து எங்க ரெண்டு இப்ப நான் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டு மகன் என்ன பிரச்சனை அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். ரெண்டு ஸ்டார். பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது வளர்கிறது என்று செயல் ஆற்றல்களால் நிகழ்த்தி காட்டிய என் அன்பு இளவல் அண்ணாமலை அவர்களே. அழகிரியை நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவர் என்னை எப்படா விடான்னு செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. தையலமாலும் அம்மன் தான் நான் கூப்பிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னென்ன இந்த நீண்ட நேரம் வெயிலில் பசியோட நின்னபோது மயங்கி விழுந்துட்டேன். அப்போ எனக்கு உடனே அழைச்சி உடம்ப கவனமாக பார்த்துருக்கு இல்லையா, எப்படியா இருக்கிறதுன்னு அன்பா விசாரிச்சேன். அதுக்கப்புறம் அப்பா ஆமாம், அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு எடுத்து பேசி நான் நீங்கள் ஆறுதலாக இருங்க, நான் அமைச்சர் பெரியரசு அனுப்புகிறேன். அவர் தான் எங்கள் மாவட்ட அமைச்சர். ஒரு அடுத்த நாள் அவங்க வந்து எனக்கு ஆறுதலாக நின்னாங்க. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. பாயசங்கடா பாயசங்கடா பாயசம் இல்லையா, பிரச்சனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாஸ். ஐயோ, பாயாசம் வரலன்னா பக்கத்துல இருக்க இலையில எடுத்து நீங்களும் கொடுங்க. தி நெக்ஸ்ட் டே எல்லாமே ரெடி பண்ணி சொன்னா இது அப்படியே பேசிடுவாங்க. ஒரு மணி நேரம் அவங்க பேச. ஆமாண்ணா, ஃபுல் ப்ரிப்பேரிங் எடுத்துட்டோம். வேற ஆனா இது வந்து நம்ம எப்பவும் போல அடி அடி நடிப்போம்ல, இந்த திராவிட கட்சி அப்படி இன்னொரு பக்கம் பூ கட்சி, அது அடி அடி நடிச்சு எழுதியாச்சு. உங்க சித்தப்பா கட்சியை சும்மா பேருக்கு லைட்டா தட்டிருக்கோம். படிச்சலாம் இது. சரி, இருக்கட்டும். முக்கியமான வேலை இருக்கு. என்ன வந்து நம்ம இருக்க வந்து செஞ்சு எல்லாம் வேற பக்கம் போறாங்க. அண்ணா ஒரு 3 பக்கத்துக்கு எழுதியிருக்கேன், வேற டீம் வச்சு. இது வேணாமா? வேணாம், இதுதான் நீ பேச போறோம். விஷயம் இல்லைன்னா அவரை பத்தி எழுதிட்டீங்க. காலி பண்ணுவோம், அடிச்சு காலி பண்ணுவோம். அண்ணா, அவர் தம்பினா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேற எதுவும் பேசுனீங்களே. அவர் கொள்கை 1000 இருக்கட்டும், அவர் கொடியில் என்ன இது 1000 இருந்தாலும் அவன் என் தம்பி. நான் எப்பவும் அது இருப்பேன். அவர் என்னை எதுத்தே வேலை செஞ்சாலும் அது இருப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்பெல்லாம் பேசிட்டு என்ன தம்பி லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே சண்டை. இவனை கொன்னிடலாமா? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. என்ன பறக்கான அது? என்னடா இது இப்படி சத்தம் போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன்னு இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறேன்ப்பா. சொன்னதே நான் சொல்லுவா. வெயிட்டிங். வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா. நன்றி நன்றி நன்றி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல?